அதே மாதிரி முக்கியமா தொழுகையில நம்முடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், அதுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அரக்கை சட்டை தொழுகையில் இருக்கக்கூடாது, முழுக்கை சட்டை இருக்கணும். ஏன்னா முழங்கை தெரிஞ்சுன்னா மக்ரூஹ், முழங்கை தெரியக்கூடாது. மற்ற வேலைகள் செய்யும் போது அரக்கை சட்டை போட்டிருந்தாலும் கூட தொழுகை நேரத்துக்காவது என்ன செய்யணும்னு சொன்னா முழங்கை மறைச்சிருக்கிற மாதிரியான ஆடை அணிந்திருக்க வேண்டும். இரண்டாவது அழுக்கான ஆடை இருக்கக்கூடாது. அழுக்குனா ரொம்ப அழுக்கு, பார்த்தாலே இந்த ஆடை அழுக்கான ஆடைன்னு தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு அளவுகோல மார்க்க மேதைகள் சொல்றாங்க, எந்த ஆடையை அணிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியில போக மாட்டோமோ, பல பேர் கூடியிருக்கிற ஒரு மஜ்லிஸுக்கு ஒரு சபைக்கு எந்த மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு நம்ம போக விரும்ப மாட்டோமோ அந்த மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய தர்பார்ல நிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. முந்தா நேத்து போட்டோம் இன்னைக்கு ஆடை அழுக்காயிருச்சு, லேசான அழுக்கு, அது பிரச்சனை இல்லை. டெய்லி புது ஆடை, ஒரு துளைக்கும் புது துவச்ச ஆடை நம்ம போடணும் இல்லை. ஆனா ரொம்ப அழுக்கு படிந்த ஆடைகள், கரை படிந்த ஆடைகள் தொழுகை நேரத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் கரண்டைக்கு மேல ஆடை அணியக்கூடாது. தொழுகையில மட்டுமல்ல, எல்லா நேரத்திலையும் உள்ள சட்டம் தான். கரண்டைக்கு மேல ஆடை, கரண்டைக்கு கீழே சொல்ற, கரண்டைக்கு கீழே ஆடை இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை நாள்ல அந்த மாதிரி கரண்டைக்கு கீழ் ஆடை அணிந்தவர்களை ரஹமத்தான பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான், அவர்களிடத்தில் பேச மாட்டான், அவர்களுடைய பாவத்தை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. இது ஹதீஸ்ல இருக்குது. இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை வேறு சில பாவங்களுக்கு கூட சொல்லப்படல. ஆனா கரண்டைக்கு கீழ் ஆடை அணிந்தால் இந்த கடும் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஆண்கள் கரண்டைக்கு மேல் தங்களுடைய ஆடை இருக்கும் விதத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவுரத்து முழுமையாக மறைஞ்சிருக்கணும். அவுரத்துங்கிறது ஆண்களுக்கு என்னங்க, தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் முன்பகுதியும் மறைக்கப்பட்டிருக்கணும், அதே மாதிரி பின்பகுதியும் மறைக்கப்பட்டிருக்கணும். எல்லாம் நம்ம மறைச்சுத்தானே தொழுகைக்கு வர்றோம். அப்புறம் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா காரணம் இருக்கு. சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சின்ன சட்டையோ டி ஷர்ட்டோ போட்டிருக்கிறாங்க. அவங்க தொழுகும் போது ருக்குவுக்கு போகும்போது என்னன்னா ஷர்ட் மேல போயிருது, பேண்ட் கொஞ்சம் கீழே இறங்கிருது. அவ தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி அதே பேக் சைடு என்ன செய்யுதுன்னா வெளியில தெரியும். ஒரு ருக்குன் அளவுக்கு, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ற நேர அளவுக்கு அந்த பகுதி வெளியில தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா தொழுகை கூடாம போயிடும். முதுகு என்ன செய்யுதுங்க, முதுகுல தொப்புளுக்கு நேர் பின்னாடி உள்ள பகுதி ருக்குக்கு போகும்போதோ சஜிதாக்கு போகும்போதோ அது வெளியில தெரியுதுன்னு சொன்னா அவங்க தொழுகை கூடாம போயிடும். அதனால முழுமையாக அது வெளியில தெரியாத அளவுக்கு தங்களுடைய ஆடைகளை அமைத்து கொண்டு ஆண்கள் தொழ வேண்டும். அதே மாதிரி தலையை மறைச்சு தொழுகணும். அதுவும் ஆடையில் அடங்கும். தலையை மறைக்கிறது, தொப்பி போடுறது இருக்குது. முழுமையான ஆடையினுடைய அம்சங்கள் அதுவும் ஒண்ணு. தொப்பி போட்டாதான் தொழுகை கூடுமா, தொப்பி போடாட்டி தொழுகை கூடாதா அப்படின்னு சொன்னா தொழுகை கூடும், ஆனா மக்ரூஹோட கூடும். ஏன்னா முழுமையான ஆடை. நீங்க தொழுகைக்கு தயாராயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கட்டளையிடுறான். அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கமாக முஹத்திஸீன்கள் சொல்லும் போது முழுமையான ஆடை அணிய வேண்டும், அதிலே தொப்பி தலையை மறைப்பதும் உள்ளடங்கும் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும்னு சொன்னா தொழுகை நேரத்துல அவர்களுடைய முகம், 2 மணிக்கட்டு பகுதி, 2 கால் பாதம் கரண்டைக்கு கீழ் உள்ள பகுதியை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். தலைமுடி வெளியில தெரியக்கூடாது, காதுகள் வெளியே தெரியக்கூடாது. அதே மாதிரி கையில மணிக்கட்டுக்கு மேல உள்ள பகுதி வெளியில தெரியக்கூடாது. முழுமையாக அவர்களுடைய ஆடை மறைத்திருக்க வேண்டும். ஒரு ருக்குனுடைய அளவுக்கு இந்த பகுதிகள் வெளியிலே தெரிந்தால் அந்த பெண்களுடைய தொழுகையும் கூடாமல் போய்விடும்.